மோவாபியர். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல்தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்துக் கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள், இது இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே, கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடிப்போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுக்களையெல்லாம் தூர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள். கிராரா சேத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிபடாதிருக்கிற போது கவன்காரர் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள். கர்த்தர் எலிசா மூலமாக 3 ராஜாக்களுக்கும் தம்முடைய வார்த்தையை சொல்லுகிறார். வனாந்திரத்திலே அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கும், மோவாபியர் மீது அவர்களுக்கு ஜெயமும் கிடைக்கும். வனாந்திரத்தின் தண்ணீர் ஜெயத்திற்கு அச்சாரமாய் இருப்பதோடு அது ஜெயம் பெறுவதற்கு உபாயமாகவும் இருக்கிறது. இஸ்ரவேலின் சேனையும் அவர்களோடு கூட இருக்கிற யூதாவின் சேனையும் ஏதோமின் சேனையும் வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். 3 ராஜாக்களும் எலிசாவை பார்க்கிறார்கள். எலிசா அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. பலி செலுத்தப்படும் நேரம் என்பது எருசலேமில் உள்ள பலிபீடத்திலே பலி செலுத்தப்படும் நேரமாகும். பலி செலுத்தப்படும் நேரத்தில் 3 ராஜாக்களின் இராணுவத்திற்கும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் கிடைக்கிறது. அவர்களுக்கு தாகத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அவர்களுடைய தாகம் தீர்த்து வைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களை விட அதிக சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்திலே நமக்காக எப்போதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பலி பிதாவின் சமூகத்தில் எப்போதும் நினைவு கூறப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவின் சமூகத்திலே எப்போதும் தெளிக்கப்பட்டதாய் இருக்கிறது. ஆகையினால் விசுவாசிகளாகிய நமக்கு எல்லா காலமும் பலி செலுத்தப்படும் காலமாகும். எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் அன்றாட பலி செலுத்தப்படும் நேரத்திலே கர்த்தர் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் விசேஷித்த வழியிலே வெளிப்படுத்துகிறார். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே கர்த்தர் தானியேலின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தர் எப்போதுமே தம்முடைய கிருபைகளை வெளிப்படுத்துகிறார். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். தானியேல் 9:21. இஸ்ரவேலின் இராணுவமும் யூதாவின் இராணுவமும் ஏதோமின் இராணுவமும் ஏதோமின் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் இதுவரையிலும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இப்போது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்திருக்கிறது. தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. கர்த்தர் சொன்ன பிரகாரம் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் இராணுவத்தாரும் அவர்களோடு கூட இருக்கிற மற்ற 2 இராணுவத்தாரும் தாகத்தினால் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். அவர்கள் களைப்படைந்து விடாய்த்து போய் இருக்கிறார்கள். மோவாபியர்கள் இப்போது அவர்கள் மீது யுத்தம் பண்ணினால் அவர்களை எளிதாக மேற்கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில் கர்த்தருடைய பெரிதான கிருபை இஸ்ரவேலின் இராணுவத்திற்கும் அவர்களோடு கூட இருக்கிற இராணுவத்தாருக்கும் கிடைத்திருக்கிறது. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லோரும் கேள்விப்படுகிறார்கள். அப்போது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல்தரமானவர்கள் எல்லோரையும் கூட்டி அழைத்துக் கொண்டு வந்து எல்லையிலே நிற்கிறார்கள். மோவாபியர் தங்கள் தேசத்தின் எல்லையிலே
அதிகாலமே எழுந்து ஏதோம் வனாந்திரத்தில் பாளையம் இறங்கியிருக்கிற இஸ்ரவேலரின் இராணுவத்தையும் அவர்களோடு கூட இருக்கிற மற்ற இராணுவங்களையும் பார்க்கிறார்கள். ஏதோமின் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. காலையில் எழும்பும் சூரியன் அந்த தண்ணீரின் மேல் பிரகாசிக்கிறது. அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல சிவப்பாக காணப்படுகிறது. ஏதோமின் வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் வறட்சியாயிருக்கும் என்பது மோவாபியருக்கு நன்றாய் தெரியும். பள்ளத்தாக்கிலே தண்ணீர் இருக்கும் என்று மோவாபியர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் ஏதோமின் பள்ளத்தாக்கிலே தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. அந்த தண்ணீரின் மேல் சூரியன் பிரகாசிக்கிறது. அந்த தண்ணீர் சிகப்பு நிறத்தில் இருக்கிறது. மோவாபியரோ பள்ளத்தாக்கிலே தண்ணீரை எதிர்பார்க்காததினால் அதை இரத்தம் என்று எதிர்பார்க்கிறார்கள். வனாந்திரம் எப்போதுமே தண்ணீர் இல்லாமல் வறண்டிருக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. சூரியன் பள்ளத்தாக்கில் உள்ள தண்ணீரின் மேல் பிரகாசிக்கும் போது வானமும் செவ்வானமிட்டிருக்கிறது. இதனால் பள்ளத்தாக்கின் தண்ணீர் இரத்தம் போல சிவப்பாக காணப்படுகிறது. மோவாபியருக்கு தண்ணீருக்கும் இரத்தத்திற்கும் வித்தியாசம் தெரியவில்லை. அவர்கள் அதன் நிறத்தை பார்த்து அது இரத்தம் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். மோவாபியர் பள்ளத்தாக்கில் காணப்படுகிற சிவப்பு நிறத்தை பார்த்து இது இரத்தம். அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். தண்ணீர் ஏதோமியருக்கு இரத்தம் போல சிவப்பாய் காணப்படுகிறது. இதை பார்த்த மோவாபியர் ஏதோமின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள் என்று கூறுகிறார்கள். ஆகையினால் அவர்களை கொள்ளையிடுவதற்காக மோவாபியர் புறப்பட்டுச் செல்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை முறியடிக்கிறார்கள். மோவாபியர் தங்களுடைய அழிவை தாங்களே தேடிக்கொள்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு கொள்ளையிடுவதற்காக வேகமாய் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் அழிந்து போவதற்கும் சங்காரமாவதற்கும் வேகமாய் வருகிறார்கள். இஸ்ரவேலின் பாளையத்திலே தங்களுக்கு ஆபத்து இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் பாளையத்தை கொள்ளையிட வருகிறார்கள். சந்தோஷத்தோடும் எதிர்பார்ப்போடும் ஆரவாரத்தோடும் வருகிறார்கள். இஸ்ரவேலின் பாளையத்திலோ இராணுவ வீரர்கள் எல்லோரும் மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆயத்தமாயிருக்கிறார்கள். மோவாபியரோ இஸ்ரவேலர் மீது யுத்தம் பண்ணாமலேயே அவர்களை கொள்ளையிடலாம் என்று நினைத்து ஆசையாய் ஓடி வருகிறார்கள். மோவாபியர் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடிப்போகத்தக்கதாய் முறிய அடிக்கிறார்கள். இஸ்ரவேலர் மோவாப் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடிக்கிறார்கள். இஸ்ரவேலர் மோவாபியரின் பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போடுகிறார்கள். கிராரை சேத்திலே மாத்திரம் அதில் மதில்கள் இன்னும் இடிக்கப்படாதிருக்கிறது. கவன்காரர் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்குகிறார்கள். இஸ்ரவேலரை கொள்ளையிட வந்தவர்கள் சங்காரமாகிறார்கள். மோவாபியருக்கு இந்த யுத்தத்திலே தோல்வி உண்டாயிற்று. தாம் சொன்ன பிரகாரம் கர்த்தர் மோவாபியரை இஸ்ரவேலர் கையிலே ஒப்புக் கொடுக்கிறார்.